தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பற்ற வைத்த இந்தி எதிர்ப்பு மற்றும் நாடாளுமன்ற தொகுதிகள் குறைப்பு என்ற தீ தென் மாநிலங்கள் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் எம்பி தொகுதிகள் 39 31 குறைய போகிறதா அல்லது 39 61 உயரப் போகிறதா? தமிழக முதல்வர் பற்ற வைத்த தீ அகில இந்திய அளவில் பாஜகவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் உருவாக போகும் புதிய தொகுதிகள் எது? தமிழகம் முழுவதும் சட்டமன்றத்தின் எண்ணிக்கையும் உயருமா? மு.க.ஸ்டாலின் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டமும் அதன் மூலம் தமிழகத்திலும் இந்திய அளவிலும் ஏற்பட போகிற அரசியல் மாற்றங்களும் என்னென்ன, புதிய தொகுதிகளின் விவரங்கள் என்னென்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் பற்ற வைத்த தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்தி எதிர்ப்பு மற்றும் நாடாளுமன்றத்தில் தமிழர்களின் குரலை நெரிக்கும் செயலை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது என்ற குரல் ஒலிக்க தொடங்கியவுடன் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவின் தலைமை பீடத்திலிருந்து அடிமட்டம் வரை ஆடி போயிருக்கிறார்கள். நாம் அடுத்த ஆண்டு செய்ய போவதை எப்படி முன்பே கணித்தார் மு.க.ஸ்டாலின் என விழிப்பிதுங்கி நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டிற்கான எண்ணிக்கை குறையும், அது மக்கள் தொகையின் அடிப்படையில் அமையும் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொகுதிகள் குறையாது, கூடும் என்று கூறியிருக்கிறார். அதாவது குழப்பத்திற்கு மேல் குழப்பம். இதில் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதிகள் 61 உயரப்போகிறது அல்லது ஒரு 7-8 தொகுதிகள் குறைய போகிறதா என்பதுதான் இப்பொழுது விவாதமாக இருக்கிறது. அப்படியே இருந்தாலும் உள்துறை அமைச்சர் கூறியதை போன்று தொகுதிகள் குறையாது என்று பார்த்தோமேயானால் அவர்கள் போட்ட திட்டத்தின்படி தமிழகத்தில் 61 உயரதான் போகிறது என்று தெரிகிறது. இதில் கொங்கு மண்டலத்தில் உருவாகும் புதிய தொகுதிகள் எது? தமிழ்நாட்டில் சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையும் இதோடு இணைந்து உயருமா? நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்திற்கு கிடைக்க போகிற மாற்றங்களும் தமிழகத்தில் நிகழப்போகிற மாற்றங்களும் என்னென்ன? 2009 ஆண்டு 15வது மக்களவைக்கான தேர்தல் தொகுதி மறுசீரமைப்புடன் செய்யப்பட்டு நடத்தப்பட்டன. இதன்படி தமிழகத்தில் 13 தொகுதிகள் நீக்கப்பட்டு 13 புதிய தொகுதிகள் சேர்க்கப்பட்டன. தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 39 என்பதில் மாற்றமில்லாமலும் தனித்தொகுதிகளாக இருந்த சில தொகுதிகள் பொது தொகுதியாகவும் பொது தொகுதியாக இருந்த சில தொகுதிகள் தனித்தொகுதிகளாகவும் மாற்றப்பட்டன. இந்நிலையில் 2026 ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதற்கான பணிகளை தொடங்கியதுடன் மறுசீரமைப்புக்கு முன்புள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையையும் மறுசீரமைப்புக்கு பின்புள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையும் மாதிரி பட்டியல் வெளியிட்டு வருகிறது. இப்போது இருக்கும் மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் சில மாநிலங்களுக்கு அதிக மக்களவை தொகுதிகளும் சில மாநிலங்களுக்கு குறைவான தொகுதிகளும் செல்ல வாய்ப்புகள் உள்ளன. அந்த அடிப்படையில் 2 வகையாக தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற வாய்ப்புகள் உள்ளது. முதல் வகை என்பது இப்பொழுது இருக்கும் 543 என்கின்ற எண்ணிக்கையில் மாற்றம் செய்யாமல் 2021 மக்கள் தொகையின் அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் 25 தொகுதிகளை இழக்கும். அதே நேரம் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மக்கள் தொகை அதிகம் கொண்ட டாப் 5 மாநிலங்கள் கூடுதலாக 33 இடங்களை பெறும். இரண்டாவது வகைப்படி இப்போது இருக்கும் அனைத்து மாநிலங்களின் எண்ணிக்கையும் குறைக்காமல் ஒட்டுமொத்த மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையும் 85 அதிகரிப்பது. இதன் மூலம் பெரும்பாலான மாநிலங்களின் மக்களவை தொகுதிகள் அதிகரிக்கும். உதாரணமாக தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதி 39 இருந்து 49 அதிகரிக்கும். உத்தரப்பிரதேச மக்களவை தொகுதி 80 இருந்து 133 உயரும். கேரளா மாதிரியான சிறு மாநிலங்களில் தவிர பெரும்பாலான மாநிலங்களின் எண்ணிக்கை இதன் மூலம் அதிகரிக்கப்படும். உதாரணமாக ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் இப்பொழுது உத்தரப்பிரதேசம் 14.73% கொண்டுள்ளது. இது மறுசீரமைப்பு செய்யப்படும் பொழுது மக்கள் தொகையின் அடிப்படையில் 16% அதிகரிக்கும். ஆனால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் 7% இருந்து 5% குறைய வாய்ப்புகள் உள்ளது. தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளா, ஆந்திரா போன்ற தென் மாநிலங்களும், ஜார்க்கண்ட், ஒடிசா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களும் பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் குறைய வாய்ப்பு உள்ளது. அதாவது மத்திய அரசின் மக்கள் தொகை
குறித்த விழிப்புணர்வை கடைபிடித்ததன் விளைவாக மத்திய அரசின் சொல் பேச்சை கேட்டதற்காக இந்த மாநிலங்கள் எல்லாம் தண்டிக்கப்பட போகிறதோ என்ற அச்சம் தமிழகத்தில் இருந்து எழுப்பிய குரல் அகில இந்தியா முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும், இதனால் தமிழ்நாட்டின் குரல் நசுக்கப்படும் என்ற போர்க்குரல் தமிழ்நாட்டிலிருந்து எழுந்துள்ளது. மத்திய அரசின் சார்பில் வெளியிட்ட அறிக்கையின் ப்ரோரோட்டா என சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ப்ரோரோட்டா என்பது இப்பொழுது இருக்கும் தொகுதிகளின் அடிப்படையில் உயருமா அல்லது மக்கள் தொகையின் அடிப்படையில் உயருமா என்பதற்கு எந்த பதிலும் இதுவரை இல்லை. விகிதாச்சாரம் என்ற அடிப்படையில் அமையும் என்று ஒன்றிய அரசு தெளிவுபடுத்த வேண்டும். பாஜக செய்யும் அரசியல் என்பது தமிழகத்துக்கும் மாநில உரிமைகளுக்கும் எதிரானது, அரசியல் நேர்மையற்றவர்கள் என்பதால் பாஜகவை நம்ப முடியாது என்று திமுக தரப்பிலிருந்து விமர்சிக்கப்பட்டு இப்பொழுதிருந்தே காய் நகர்த்தல் வேலையை தமிழக முதல்வர் எடுத்து வைத்து விட்டார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவையில் பேசிய போது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியில் மறுசீரமைப்பு செய்யும் போது தமிழ்நாட்டிற்கு ஒரு தொகுதி கூட குறையாது என்று இந்தியில் அறிவித்திருக்கிறார். இதனால் இந்த விஷயத்தில் குழப்பம்தான் அதிகரித்திருக்கிறதே ஒழிய தெளிவான அறிக்கை எதுவும் வெளியாகவில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 100 கோடியை எட்டிவிட்டது. ஒட்டுமொத்த மக்கள் தொகை 140 கோடியை கடந்துவிட்டது. நாடாளுமன்ற தொகுதிகளை மக்கள் தொகை அடிப்படையில் பிரித்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 மக்களவை தொகுதியை இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இனி தமிழகத்துக்கு 39 எம்பிக்கள் இருக்க மாட்டார்கள், 31 எம்பிக்கள் தான் இருப்பார்கள். ஆனால் நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை குறைய வாய்ப்பில்லை என்று உள்துறை அமைச்சரின் மூலம் தெரிய வருகிறது. அதற்கு பதிலாக நாடாளுமன்றத்தை புதிதாக கட்டமைக்கும் போதே அதில் சீட் கெப்பாசிட்டி 850 உயர்த்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் 850 எம்பிக்களின் எண்ணிக்கை உயர்த்துவதாக மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதில் 1970களில் செயல்பாட்டில் இருந்த விகிதாச்சாரப்படி அந்த மாநிலங்களுக்கான நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை நிர்ணயிப்பதுதான். உதாரணமாக 542 தொகுதிகளில் தமிழ்நாட்டின் பங்கு 39 தொகுதிகள், அதன் சதவிகிதம் 7.2 ஆகும். புதிய நாடாளுமன்றத்தில் 850 தொகுதிகள் இருக்கும் என்று நிர்ணயிக்கப்பட்டால் தமிழ்நாட்டிற்கு 61 தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்துள்ளது. நாடாளுமன்றத்தில் எத்தனை தொகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டிற்கான பங்கு 7.2% இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இது திமுகவோடு இணைந்து அதிமுகவும் போர்க்குரல் கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 61 தொகுதிகள் உருவாகும் சூழல் ஏற்பட்டால் 22 தொகுதிகள் எவை எவை என்பது குறித்து பார்ப்போம். தமிழ்நாட்டில் தற்பொழுது வடக்கு மண்டலத்தில் திருவள்ளூர், வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், கடலூர், சிதம்பரம், அரக்கோணம், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, ஆரணி, விழுப்புரம் ஆகிய 15 தொகுதிகள் உள்ளன. கொங்கு மண்டலத்தில் கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோயமுத்தூர், பொள்ளாச்சி, திண்டுக்கல், கரூர் என 9 தொகுதிகள் உள்ளன. தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டம் எனப்படும் மத்திய மண்டலத்தில் திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் ஆகிய 5 தொகுதிகள் உள்ளன. தென் மண்டலத்தில் சிவகங்கை, தேனி, மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 9 தொகுதிகள் உள்ளன. தமிழ்நாட்டின் வடக்கு மண்டலத்தில் சென்னை கிழக்கு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வாணியம்பாடி, செங்கல்பட்டு, திருக்கோவிலூர், பன்ருட்டி ஆகிய பெயர்களில் 7 புதிய தொகுதிகள் உருவாக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன. கொங்கு மண்டலத்தில் ஆத்தூர், கோபிச்செட்டிப்பாளையம், பழனி, சூலூர், உடுமலைப்பேட்டை, திருச்செங்கோடு என 6 தொகுதிகள் உருவாக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன. தமிழகத்தின் டெல்டா மண்டலம் எனப்படும் மத்திய மண்டலத்தில் கும்பகோணம், முசிறி, வேதாரண்யம், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 5 தொகுதிகள் புதிதாக உருவாக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன. தென் மண்டலத்தில் சிவகாசி, திருச்செந்தூர், ஆலங்குளம், கோவில்பட்டி ஆகிய 4 புதிய தொகுதிகள் உருவாக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகத்தில் புதிதாக 22 நாடாளுமன்ற தொகுதிகள் உருவாக்கப்படும் சூழல் உருவாகினால் தமிழக சட்டசபை தொகுதிகளின் எண்ணிக்கையும் 234 உயர்த்த வேண்டிய சூழல் உருவாகும் எனவும் பேசப்படுகிறது. பல்வேறு எதிர்ப்புகளும் கேள்விகளும் எழுந்துள்ளதால் தொகுதிகள் மறுசீரமைப்பு விவகாரத்தில் மத்திய அரசு தெளிவான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இல்லை என்றால் பாஜகவிற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் போதாது என்று இதுவே வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான எதிர்ப்பு குரலாக மாறிவிடும் என்ற அச்சம் பாஜகவுக்கு இருக்கிறது. திமுக அதை முன்னெடுத்திருப்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறது. பார்க்கலாம் இதில் மத்திய அரசின் நிலைப்பாடும் மாநில அரசின் நிலைப்பாடும் எந்தெந்த வகையெல்லாம் இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை காத்திருப்போம். வாருங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.
Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.